வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலுமிச்சை சாறு, புதினா சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ சாறு, சர்க்கரை, உப்புத்தூள், மிளகுத்தூள் நம்ம எடுத்திருக்கோம். குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் நீங்கள் சாறு எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு முதல்ல சேர்த்துக்கோங்க. அதில் சிறிதளவு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏன் மிளகுத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு சளி தொல்லை இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த சாறு கொஞ்சம் ஒத்து வராது. அதனால் நீங்கள் மிளகுத்தூள், உப்புத்தூள், சர்க்கரை 3 சேர்த்துக்கோங்க. நம்ம குடிக்கும் பொழுது இனிப்பு, காரம், அந்த உப்புத்தன்மை நம்ம நாக்கில் நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு அது இருந்தால் தான் இந்த சாறு ரொம்ப குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் கோடையில் நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு வெளியில் விற்கிற கடைகளில் விற்கிற ரசாயனம் கலந்த அந்த குளிர்பானங்களை தவிர்த்து வீட்டிலேயே இந்த மாதிரி நம்ம கலந்து குடிக்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. சர்க்கரை போதுமான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில பேர் சர்க்கரை இல்லாமையே குடிப்பாங்க, அது இன்னும் ரொம்ப நல்ல பழக்கம். இருந்தாலும் எலுமிச்சம்பழம் சாருக்கு கொஞ்சம் சர்க்கரை இருந்தால்தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிழியும் பொழுது ரொம்பவும் அழுத்தி அந்த தோலை பிழியாதீங்க. பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மை இறங்கிடும். பார்த்து ஜாக்கிரதையாக பிழிஞ்சிக்கோங்க. புதினா சாருக்கு நான் புதினா எடுத்திருக்கேன், சிறிதளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன், உப்புத்தூள், மிளகுத்தூள் தான் எடுத்திருக்கேன். இதுக்கும் முதல்ல மின்னம்மி குடுவையில் இந்த புதினாவை நம்ம சேர்த்துப்போம். புதினா ஒரு அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அவ்வளவு உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கும். அதனால் புதினாவை குறைந்தபட்சம் வாரத்தில் 2 நாளாவது இந்த கோடை காலத்தில் சேர்த்து பழகிக்கோங்க. கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இதில் ஏன் நம்ம கொஞ்சம் எலுமிச்சை சாறு நம்ம சேர்க்குறோம்னா அந்த நிறம் மாறாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் புளிப்புத்தன்மை சேரும் பொழுது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். எலுமிச்சம்பழம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கொஞ்சம் புளிப்புத்தன்மை கூட வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நம்ம சாறு எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் நிறைய நம்ம இந்த எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழங்கள், இந்த மாதிரி சாறுகள் எடுத்துக்கும் பொழுது அதில் சிட்ரிக் அமிலம் இருக்கிறதால நம்ம குடிச்சிட்ட பிறகு உடனே நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. பற்களை நல்லா வாயை கொப்பளிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற இந்த சிட்ரிக் அமிலத்தால் நமக்கு என்ன ஆகணும், இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. அமிலத்தால் பற்சிதைவு, பற்கூச்சம் இதெல்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவு குடித்த உடனே வாயை நல்லா கொப்பளிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க, நல்லா வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நீர் சேர்த்துக்கலாம். நமக்கு எலுமிச்சம்பழம் சாரும் புதினா சாரும் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக கோடை காலத்தில் செஞ்சு பருகுங்க. என்னுடைய காணொளியை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.